ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி கேரட் முள்ளங்கி ஒரு முட்டை வச்சு பக்கோடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி 3 வாட்டி முள்ளங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஸோ தட் ஸ்மெல் இருக்காது. இப்போ பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய ஆனியன், க்ரீன் சில்லி 3, கறி லீவ்ஸ், முள்ளங்கி 1, கேரட் 1, கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி ஆட் பண்ணதும் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கோங்க, அப்போ தான் முள்ளங்கி பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய ஆனியன், கொத்தமல்லி, ஒரு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு முட்டை சேர்த்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்திக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் விடாமல் ஃபர்ஸ்ட்டு நம்ம இப்படி பெரட்டிக்கலாம். வெங்காயம் நல்லா உதிரியாக ஆகணும். இது கூட நம்ம பார்த்தோம்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடல மாவு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு கிளறிட்டு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயை நம்ம இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பக்கோடா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்தோடனே எடுத்துருங்க. அவ்வளோதான். சூப்பர்! எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக நம்மளோட பக்கோடா வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். எல்லாருக்கும் பிடிச்ச பக்கோடா ரொம்ப ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.